பத்திரிகைகள் இவைகள்லாம் வீட்டுக்குள்ள வரும். சில சின்ன பிள்ளைகளோட கையில வந்து பாட்டு பேப்பர்கள், சினிமா பாட்டு பேப்பர்கள். அவை இது கவலையான விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய மேகசின்ல சினிமா பகுதி வருது. நம்ப மாட்டீங்க நீங்க, இஸ்லாமிய மேகசின்ல சினிமா பகுதி போடல அவ்வளவுதான். ஆனால் மானுட வசந்தம் என்ற பேர்ல அல்லது ஏதாவது ஒரு பேர்ல என்ன செய்வாங்க, உதாரணம் ஒரு இடத்துல வருது, கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம், சௌந்தரராஜனை பத்தி வருது ஒரு முக்கியமான இஸ்லாமிய மேகசின்ல. கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். சௌந்தரராஜன் என்ற ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றது அவர் இல்லை. ஒரு இஸ்லாமிய மேகசின் அட்வைஸ் பண்ணுவோம், நீங்க எல்லாம் இப்படி பாட்டுகளை படிச்சு உங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தை நாசமாயிக்கிறீங்க, இஸ்லாம் என்ற ஒன்றுதான் உங்களுக்கு தீர்வு இருக்குது பாருங்க, இஸ்லாம் வந்து கவிதை சொல்லத்தான் செய்யுது, இவ்வளவு நேர்மையா, அது ஓகே. அப்படியெல்லாம் இது இவங்களே அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு வழங்க பாட்டுல. அதனாலதான் இது ஹெட்லைன். எது? கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். இது என்னத்துக்கு போட்டீங்க? மகசூலுல் முஹ், நீங்க கழுவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு அந்த வசனம் பெரிய தாக்கமே செலுத்திக்க கூடாது. ஒரு 2 குர்ஆன் வசனத்தை போடணும். இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி. ஏன் இது உங்களுக்கு தாக்கம் செலுத்துது? பரிணாமம் மட்டும் போட்டு போயிடும் தானே இந்த பிராக்கெட்ல எவல்யூஷன் போடு. ஏன் மேக்கத்தை தாக்கம் தான் அது. என்ன சும்மா பரிணாமம் போட்டா போதாது? அது எவல்யூஷன் போடுறதுக்கான சிந்தனை என்ன தெரியுமா? அது நம்மளுக்கு அது ஒரு எஃபெக்ட். அந்த நம்ம அந்த மொழி சர்வதேசமாயினே சரிதான், அந்த சர்வதேச மொழியா அறம் இல்லாம இது வார சரிதான் என்கின்ற மாதிரியான ஒரு ஆசை எண்ணங்கள் அதுல இருக்க போய் தான் அப்படி வருது. அதுல வந்து தேவையில்லாத அந்த அடைப்புக்குறி சில இடங்கள்ல போட்டே ஆகணும் என்ற இடங்கள்ல போடுறது வேற. தேவையில்லாத இடங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த அடைப்புக்குறியை போட்டு ஒரு இங்கிலீஷ் சொல்ல போட்டுக்கிறது. தாக்கம் எஃபெக்ட். நம்ம வந்து தெரியாமலே நம்ம மூளை கலவு செய்யப்பட்டு, மூளை செலவு செய்யப்பட்டாச்சு. இது இப்படி போட்டு அதுல அந்த கட்டுரையில வருது எப்படி தெரியுமா? இவரால் தான் ஒரு நடிகர் பேரை போட்டு இவர் கடுமையாக முன்னேறினார் என்றால் யாராலும் மறுக்க முடியாது. இது மறுக்கிற விஷயமா இது? அப்படியே போடுறாங்க, இவரால் தான் இவருடைய அதாவது சினிமா படங்கள் எல்லாம் களை கட்டியது என்றால் யாராலும் மறுக்க முடியாது. இது ஒரு இஸ்லாமிய மேகசின். அப்ப அட்வைஸ் பண்றதா பாதிக்கப்பட்டதை வெளிக்காட்டுற நோக்கமா? இதை வந்து அப்படியே தெளிவா எழுதுறாங்க. அதே போல டயனா இஸ்லாத்துக்கு வருகிறாருன்னு சொல்லி போட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்தா நீ ஏத்துக்கு இஸ்லாத்துக்கு போறாய், அவங்க இஸ்லாத்துக்கு வரல, இவர் இஸ்லாத்துக்கு அங்க போறாரு. ஏன் அப்படி அறகுற படத்தை முன்னால போட்டு இஸ்லாத்துக்கு வருகிறார், இவர் அங்கே போயிட்டார். அவர் இஸ்லாத்துக்கு வரான்னு சொன்னா அந்த போட்டோ போட்டோ தான் இஸ்லாத்துக்கு வரணும். ஏன் தெரியாத போட்டோ போடாடி யாரு? என்னுடைய அதை உம்மஹாத்துல் மூமினீன் நான் நல்லா விளங்கி வச்சுக்கலையா, ரசூலாங்களை நல்லா விளங்கி வச்சுக்கலையா உருவம் இல்லாம? அப்ப அது என்ன போட்டோ போட்டு தான் நான் ஏன் ஆபாச போட்டோ? சரி உனக்கு போட்டோ போடலாம்னு அனுமதி இருந்தா கூட அது இஸ்லாமிய எல்லைக்குள்ள போடு. இதெல்லாம் எதையெல்லாம் தாண்டி போகுது? ஆபாசமாக அந்த உருவத்தோட இருக்கிற போட்டோ போடப்படுது. இது நடக்குது தெளிவா. இது போல எத்தனை விஷயம் தான். ஒரு படத்துல பெயரை சொல்லி இன்னைக்கு இஸ்லாமிய மேகசினை பார்த்தா படம் டெவலப் ஆயிரும் போல, நம்மளுக்கு பெரிய நாலேஜ் வந்துடும். ஒரு கதாநாயகனோட பேரையும் சொல்லி, ஒரு படத்துல நவீன படத்துல ஒரு பேரையும் சொல்லி கட்டாயம் இதை முஸ்லீம் இளைஞர்கள் வாசிக்கிறோம், பார்க்க வேண்டும், தெளிவாக பக்கமாக கட்டாயம் பார்க்க வேண்டும். காரணம் அப்படிப்பட்ட ஒரு அர்த்த புஷ்டியுள்ள ஒரு திரைப்படம். அவர் பார்த்துட்டாரு, அதுக்காக இருக்கிறவங்களாம் வழிவிட்டு போகணும்ன்றதுக்காக அதை போட்டு அதை எழுதக்கூடிய அது பாதிக்கப்பட்ட நம்மளாம் நிறைய விமர்சித்தோம். அது கூட திருப்பி எழுதுறாங்க தெரியுமா? இதை சிலர் சரிகாண மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும், சிலர் சரிகாண மாட்டார்கள் என்பது தெரியும். என்றாலும் இவைகளை புறக்கணித்து வருவதுதான் இது மாதிரியான படங்கள் அதிகரிப்பதற்கான காரணம். நாங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா என்னது, இதெல்லாம் கூடுமா குறையுமா? என்னதான் நவீன பார்வையோ தெரியாது. இது இப்படி தெளிவா எழுதுறாங்க. அதே போல லண்டன்ல ஹாலிவுட்ல விருது கிடைச்சதை பாராட்டி எழுதிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த முஸ்லிம் படத்திற்கு லண்டனில் ஹாலிவுட்டில் விருது கிடைத்திருக்கிறது. அப்போ அவர் சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா அங்க ஹாலிவுட்ல நம்ம கேடு கேட்ட அந்த இடத்துல போய் நம்மளுக்கு 2ஆம் பொசிஷன் கிடைச்சதுக்காக ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதுல பெண்கள் திரைப்படம் நடிக்கலாமான்னு ஒரு ஆர்வம் விட்டார். நம்ம அந்த அத்தையாத்துல விரல சேர்க்கணும்னு சொல்றோம், தக்பீர் நெஞ்சில கட்டணும்னு சொல்றோம். இது மாதிரி சுண்ணாக்கள் இருக்குது. இது வந்து சின்னதா பெருசான உருவமே, சின்னதிலே வச்சுக்கொள்வோமே, மார்க்க விஷயமே இதெல்லாம். இதுகளெல்லாம் பலஸ்தீன பிரச்சனை டைம்ல பேசுறதான்னு கேட்டவங்க அங்க என்ன சொல்ற, ஒரு பெண்ணை படம் எடுக்கலாம், ஆனால் அந்த திரைப்படத்தின் பொழுது கவனமாக டைரக்டர் இருக்க வேண்டும் எழுதுறாங்க. நான் சொல்ற வசனம் பானமாக சொல்ற மாதிரி சொல்றேன், கவனமாக இருக்க வேண்டும். எப்படி கவனமாக இருக்கணும்? அவர் வந்து பெண்களுடைய வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து விடக்கூடாது, அந்த மாதிரி அப்புறம் ஒரு காட்சியில வீடியோ எடுத்து விட. இந்த கருத்தை சொன்னதற்கு நிறைய பெண் டைரக்டர் என்னை வரவேற்றார்கள். பல பேர் என்ன செய்வாங்க, தெளிவா எழுதிக்கிறாங்க. நாங்கள் எல்லாவற்றையும் ஹராம் ஹராம் என்று சொல்லி தெளிவராது, அது சமூகத்துக்கு தீர்வாகாது. அது உண்மை ஹலால்னு சொன்னா தான் அவங்களுக்கு விருப்பமாയിരിக்கும். ஹராம் ஹராம் என்று சொல்வது சமூகத்துக்கு தீர்வாகாது. கொஞ்சம் மக்களுக்கு ஏற்றது போன்ற சில வழிமுறைகளை சொன்னால் தான் அவர்கள் திருந்தி வர வாய்ப்பு உண்டு. இவர் அங்க இதெல்லாம் தெளிவா எழுதினது. அந்த சகோதரர்களை அந்த பக்கத்தை கிழிச்சுட்டு தான் வித்தாங்க. அந்த சகோதரர்களை தாங்க இயலாம பலஸ்தீன பிரச்சனை டைரக்டர் வேலை செஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி பலஸ்தீன் அடிபட்டு செஞ்சிட்டீங்களோ, ஒரு பெண் எப்படி ஓடணும், எப்படி ஓடி வரணும், அதே பார்த்துட்டீங்க. அது நீங்க மிச்சம் ஆபாசமா எடுத்துட்டு டைரக்டர் எப்படியா தான் வீடியோக்குள்ள பாக்குறான் தானே.
அப்ப என்னதான் எப்படி சட்டம் சொல்றாங்க, எந்த மூலையை வச்சு சட்டம் சொல்றாங்களோ தெரியாது. இன்னும் அந்த பிடிவாதத்தை விடல, இன்னும் அதே கொள்கையில தான் நினைக்கிறாங்க. இப்போ வந்து என்னது, அந்த உலகத்துக்கு ஃபுல்லா மெசேஜ் கொடுக்கறதுக்காக வேண்டி யாரோ ஒரு முஸ்லீம் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாற்று செய்யறாங்க, படமா எடுத்துக்கிறாங்க. யார் மேற்பார்வை தெரியுமா? யூசுப் அல்-கர்லாவி. அவரோட மேற்பார்வையில் அந்த படம் இயங்குது. இசை வராமை ஆகிக்கும். டைரக்டர்ல எவ்வளவு பொய்யெல்லாம் செய்யணும், அவன் நடிச்சு காட்டணும், அழணும், அவனுக்கு அவளே வந்து அவன் அழணும், பொய்யாக ரசூலுல்லாஹ் மீது பாசம் காட்டணும். அப்படித்தானே? பாசம் இல்லாமல போய் ரசூலுல்லாஹ் மீது பாசம் காட்டமா நடிக்கணும். அத்தனை வேலை செஞ்சா அந்த படம் ஒழுங்கா வரும். அவ்வளவுக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி செலவழிக்கிறார் இவர் மேற்பார்வையில் இருக்கிறார். அவர் ஒரு அறிஞர், அவர் சில நல்ல வேலைகள் செஞ்சிருக்கிறார் என்பதை நாங்க மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது போன்ற வேலைகள் என்னத்தை காட்டுது? இது போன்ற வேலைகள் வந்து அப்ப இதெல்லாம் வந்து மானக்கேடான விஷயங்களை இன்றைக்கு எது டெவலப் பண்ணுது? இஸ்லாமிய சஞ்சிகைகளின் சினிமா பக்கங்கள். அப்ப இந்த சினிமா பக்கங்களை போட்டு இதை டெவலப் பண்ணி அந்த போட்டோக்களை போட்டு அதை ஒரு வளர்த்தெடுத்து சினிமாவையும் ஒரு கலைத்துறையாக மாற்றி இன்னைக்கு ஒரு கலைத்துறையா பாட புத்தகத்துல 10ஆம் ஆண்டு நினைக்கிறேன் சினிமா ஒரு பாடம். சினிமாவும் நவீன விஷயங்களை கொடுப்பதற்கான ஒரு ஊடகம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, ஒரு மோசமான ஒரு பத்திரிகையில் ஒரு போட்டோ வந்தா அதை பத்தி பேசுறோம். ஆனா வரலாற்று புத்தகத்தை இஸ்ருமுனி காதலர் ஜோடியில் ஒரு போட்டோ வருது, காசியப்பன் வரைந்த காதலோவின்னு ஒரு போட்டோ வருது. அது பாட புத்தகம் தானே, அதுல ஆபாசம் பார்க்கலாம். எங்க வருது அது கேட்கிறேன். பாட புத்தகத்துல ஆபாசம் பார்க்கலாம், மத்த புத்தகத்துல பார்க்கப்படாது. நீங்க இதுல வந்தா ஹராம் தான். அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு எச்சரிக்கையா நம்ம வாயில சொல்லி வைக்கணுமா இல்லையா? மட்டும்தான் கிடிக்க இயலாது, மாத்த இயலாது. அப்ப பிள்ளைக்கு என்ன சொல்லணும்? இது ஹராம், இது நம்ம பார்க்க கூடாத ஒரு விஷயம். அது என்ன கலையா இருந்தாலும் இஸ்லாமிய கலை அல்ல இது. இப்படி இஸ்லாம் ஒரு சித்திரக்கலை சொல்லி தரான். அதை விட்டு 7வது பாடத்துல எவ்வளவு சாய்ஸ் பண்ணி வேற பாடமெல்லாம் எடுக்கலாம் கூட சித்திர பாடத்தை எடுக்க சொல்றாங்களே. 7வது சித்திரம் எடுத்தா என்னென்னலாம் படிக்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவ்வளவும் எங்கள்கிட்ட வந்து ஒழுக்கம் என்ற வரைவிலக்கணம் சுருங்கிட்டு அர்த்தம், ஒழுக்கக்கேடு என்ற வரைவிலக்கம் விரிஞ்சிட்டு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானக்கேடான விஷயங்களை வீட்டில் அனுமதிப்பவர்கள் என்கின்ற இந்த அம்சம் எதையெல்லாம் உள்ளடங்கும்னு நம்ம பார்க்கலாம். கடைசியாக பாட்டு என்ன விருப்ப பாடல் கேட்கறது, அதுக்கு எந்த எங்களோட உமா பேச போறான்னு அவன் கையில கொடுக்குறது, இந்த வாப்பா பேச போறான்னு அவர் கையில கொடுக்குறது. அப்ப அது பச்சை ஆபாசமான பாட்டுலாம் சர்வசாதாரணமா நாங்க என்ன செய்யறோம். அப்ப வீடுகள்ல அங்கெல்லாம் கேட்கிற அளவுக்கு இவங்க அவங்க வீட்டுல தின்னீங்களா எத்தனை மணி இப்ப அதெல்லாம் தெரியாம அவரு கேட்கலாம், இவங்க கேட்கலாம். சார் வீட்டுல எந்த விதமான அதை பத்தி எந்த இதுவும் இல்லை. அதோட மகள் எங்கேயாவது தவறு செஞ்சு பெரிய ஒரு தவறு பார்க்கிறேன், மகளை எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தேன், இது ஒழுக்கமா இது. ஏன்னா அவங்க ஒழுக்கம் என்ற வரைவிலக்கு எடுத்து வேற மாதிரி விளங்கி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவனமா இருந்தாங்கன்னா இது போன்ற விஷயங்கள் ரசூலுல்லாஹ் மிச்சமே கவனமா இருந்தாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, அந்த முகன்னசூன்கள் அரவாணிகள் அலி அப்ப எல்லாம் அவங்க பெண்கள் அந்த பெண்கள் இயல்புல நினைப்பாங்க. பெண்களா ஆண்கிட்ட தோற்றம் கம்பீரங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் பெண்கள்ட்ட அந்த சாயல் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருந்தாங்க. இவங்க வந்து மோசமா பேசிட்டு இருக்கிறாங்க, மனைமார்களோட இருந்து சும்மா பேச்சுவார்த்தையில மோசமா பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட முகம் சிவக்குது. இதற்கு பின்னால் இவர்கள் உங்களுக்குள் நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதற்கு பின்னால் இந்த மாதிரி நபர்கள் இங்க நுழையக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டாங்க. அண்டையில இருந்து தான் நாம சொல்றோம், சொத்து பிரிக்கிறதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவங்க ஆண்கட்ட சட்டத்துக்குள்ள என்ன செய்வாங்க வருவாங்க. யாரு? இந்த முகன்னசூன்கள், அதாவது அரவாணிகள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் செக்ஷன்ல அவங்க நுழையக்கூடாதுன்னா அவங்க அஜ்னபிகள் என்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆண்கள் என்ற பெண்கள் என்ன போகல, ஆண்கள் என்ற இடத்துக்கு செஞ்சாங்க, கொண்டு வந்து விட்டாங்க. அப்ப இது போன்ற அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல கவனமாக்கிறாங்க. மானக்கேடான விஷயங்கள் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய கவனமாக்கிறாங்க. நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம இப்படி வீடுகள்ல தெரியாமலோ தெரிந்தோ என்ன மாதிரி விஷயங்களை அனுமதித்து வச்சிருக்கிறோம். இஸ்லாம் ஹராமாக்கிய நம்ம ஒழுக்கக்கேடான விஷயங்களை அனுமதித்து வைத்திருப்பது நாளை மறுமையில் எங்களை என்ன செய்யும், நம்ம நன்மைகளை எல்லாம் பாழாக்கி சொர்க்கத்தை எங்களுக்கு ஹராமாக்கக்கூடிய வடிவங்களை ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும். அப்ப லஞ்சம் வாங்குதல், இந்த மாதிரி திருமணம் 3ஆம் தலாக்குக்கு பின்னால் அந்த திருமணத்தை வேண்டுமென்று செய்து வைத்தல், அடுத்ததாக வீட்டிலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரித்தல். சினிமா அதெல்லாம் விட்டுருக்காங்க. சின்ன குளிர்பானம் காட்டும், அப்போ அதில் மியூசிக் வந்து ஹராம், அதனால விட்டுறோம். ஆனால் இந்த கார்ட்டூன் கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், இதுகள் வந்து புள்ளகண்டம். எந்த ஒரு சைக்கோலஜிஸ்ட கேட்டாலும் இது புள்ளகண்ட மனதளவில் என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும் யாரும் மறுக்க மாட்டாங்க. இன்றைக்கு வார எல்லா கேம்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்ட விரோதத்துக்கு பழக்கிறதா, சட்ட விரோதத்துக்கு பழக்கிறதா இன்றைக்கு கம்ப்யூட்டர் கேம். சட்ட முறையாகிறது, கோட்டைகளை சும்மா ஒழுங்காய்க்கிற போலீஸ்காரன் முட்டிட்டு போறது, அந்த அதாவது இந்த கார் கேம்ஸ்கள் இருக்குதானே, அதுல பாத்தீங்கன்னா ரோட்ல ஒழுங்கா ஒரு ஆள் நின்று அவர் கூட அடி அவரை போட்டு ஃபுல் சந்தோஷமா பிராயம் முடிச்சு பிள்ளைகளுக்கு சின்னத்துலேயே அவனை பத்தி பயம் இல்லாம பேசுவோம்.
அப்புறம் மற்றவனை சுடுகிறது, கண்டதுண்டமா ஆக்குறது, கண்டதுண்டமாக மற்றவனை வெட்டுறது, குழி தோண்டி புதைக்கிறது, இதுதான். அப்ப என்னன்னு சொன்னா சின்ன